ஏமா நீ 1000 ரூபாய் வாங்கிட்டியா அப்படின்னு. அதானே நான் 1000 ரூபாய் வாங்குறேன், என் வீட்டுக்காரர் இப்படி போனாருன்னா ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் ஃபைனை போட்டுறாங்க. 1000 ரூபாய். ஒரு யாருன்னு தெரியுதுல, ஆனந்த். அதான் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர். இதுக்கு முன்னாடி ஒரு பேர் ஒன்று வரும், அதை சொல்றதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. அதனாலதான் ஆனந்தனே முடியும். அதாவது அண்ணன் அவரோட மண்டைக்குள்ள இருக்க பேரிச்சம்பள கொட்டை சைஸ் இருக்க மூளையை வச்சு என்ன சொல்ல வராப்லைனா, அதாவது நம்ம அரசாங்கத்தில இருந்து குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்கல்ல. அதுல ஒரு அம்மா இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்களாம், 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது, என்னன்னே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் என் புருஷன் எங்கிட்ட ஹெல்மெட் போடாம லைசன்ஸ் எடுக்காம போனா அந்த 1000 ரூபாய் புடிங்கிடுறாங்க அப்படின்னு இவர்கிட்ட அந்த அம்மா சொல்லு. அந்த இடத்துல அந்த வீடியோ பாக்குற நீங்களே இருந்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பீங்க? ஆமாமா, 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, ஒரு ஹெல்மெட் வாங்கி கூட 1000 ரூபாய் தான் வரும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுக்கப்புறம் ஃபைனே ஆகாது. ஃபைன் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், அதை தாண்டி உன் புருஷனுக்கு அது சேஃப்டி தானமா அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆனா அண்ணே ஆனந்த் என்ன சொல்றாப்ல நீங்களே கேளுங்க. காவல்துறையை நீங்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவறாகவே நீங்கள் நினைக்க கூடாது. அவர்களும் நம்மளை போர் ஒரு மனிதர்கள் தான். அவர்களுக்கு வேற வழி இல்ல. நான் கொடுக்கற மாதிரி அந்த 1000 ரூபாய் கொடுக்கறேன், நீ எப்படியாவது வசூல் பண்ணி நீ ஃபைன் போட்டு எப்படியாவது வாங்கி நீ திருப்பி கொடுத்துருன்னு சொல்லும் போது, மேலதிகாரிகள் சொல்லும் போது அவர்களால் வேற எதுவும் செய்ய முடியாது. ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, 1000 ரூபாய் போடு 2000 ரூபாய் போடுன்னு அவர்கள் மீது நீங்கள் கோபப்படக்கூடாது. நீங்கள் கோபம் படுவது நம்மளுடைய தமிழக அரசு மீது தான் நீங்கள் கோபப்பட வேண்டும். சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற மூசுக்கு மட்டும் வந்து நிறுத்துற அவனை. அடுத்து ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆளுங்கட்சியை குறை சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எந்த விஷயத்துலன்னு இருக்கு, ஒரு வார்த்தை கூட அந்த டிராபிக் ரூல்ஸை மதிங்கம்மா, அந்த ஹெல்மெட்டை வாங்கி போட சொல்லுங்கம்மா உங்க கணவரை அப்படின்னு சொல்லல. தொண்டர்கள் மேலையும் உனக்கு அக்கறை இல்ல, ஹெல்மெட் போடுங்கடா, அதான்டா உங்களுக்கு சேஃப்டின்னு சொல்லல. இதுல இந்த ஆள் என்னமோ பேசி கிழிச்சு புட்டான்னு கீழே உள்ளவன் கைதட்டினேன். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில.